இன்னும் 2 நாட்கள்ல தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் இருக்கு. இந்த திரைப்படம் தமிழ் மட்டுமல்லாமல் மற்ற மொழிகள்ல உலகளவுல ரிலீஸ் ஆகுது. படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருக்கு. படத்துடைய பட்ஜெட் 350 கோடி அப்படின்னாலுமே படத்துடைய வியாபாரம் மட்டுமே இதுவரைக்கும் 500 கோடி வரை போகிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி வர அத்தனை ரூபாயுமே ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு சொல்லி படத்தை எதிர்நோக்கி ரசிகர்களை தாண்டி பல பிரபலங்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுமே அரசியல் நுழைந்து விட்டாரு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அவருடைய நோக்கமுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது அவருக்கு எதிராக பல அரசியல் கட்சிகளும் ஆளும் கட்சி அழுத்தமாகவே இந்த விஷயத்துல இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்திற்கு சென்சார் போர்டு குழுவினர் இன்னமுமே தணிக்கை குழு சான்றிதழ் வழங்காதது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கு. அது மட்டுமல்லாமல் படம் இன்னும் 2 நாட்கள்ல ரிலீஸ் ஆகுது. அதாவது 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அன்று காலை தான் இதற்கான தீர்ப்பு அப்படின்னு தற்போது நீதிமன்றத்துல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. ஆகையால தளபதி ரசிகர்கள் கடும் அப்செட்டிலுமே இருக்காங்க. இதற்கிடையில தற்போது பல பிரபலங்களுமே தணிக்கை குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்காக நம்ம ஏகே அவர்களுமே ஒரு சில முக்கிய பிரபலங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. என்னதான் சினிமாவில் 2 பேருக்கும் போட்டி இருந்தாலுமே சொந்த வாழ்க்கையில இருவருமே நல்ல நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.